வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசோட ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் கீழே ரேஷன் கடை தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு வருது. இந்த கார்டு மூலயமா நமக்கு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், அப்புறம் தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் ரூ. 1000 மற்றும் சிறப்பு சலுகை தொகையெல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 2,00,000 பேர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி காத்திருந்தாங்க. எலெக்ஷன் டைம்னால் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த ரேஷன் அட்டையை தர முடியாத மாதிரி திட்டங்கள் இருந்ததுனால தமிழ்நாடு அரசு அதை நிறுத்தி வச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 1 முதல், அதாவது ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் முடிவு வருது இல்லையா, அதை முன்னிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை அந்த 2,00,000 பேருக்கு கொடுக்கலான்னு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணியிருக்கு. உங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியாக செய்தி இருக்குன்னு நம்புகிறேன். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.